பொன்னாங்கண்ணி கீரை கூட்டுக்கு தேவையான பொருள்: பொன்னாங்கண்ணி கீரை, 3 தக்காளி, வரமிளகாய், சிறுபருப்பும் துவரம்பருப்பும் கொஞ்சம் கழுவி ஊற வச்சுருக்கேன், பூண்டு, சின்ன வெங்காயம். துவரம்பருப்பும் சிறுபருப்பும் கழுவி குக்கரில் ஒரு 2 ப்ரெஷர் வச்சு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அந்த கீரையை ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு, 2 ப்ரெஷரு எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் மட்டும் பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்து வச்சிடலாம். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை கூட்டுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் விட்ட உடனே கொஞ்சம் தனியா விதைகளை போட்டுக்கலாம். கருகிடக்கூடாது, அதனால ஹீட்லேருந்து கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சு போடலாம். இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு அதையும் போட்டுடலாம். இதில் இந்த தனியாக இந்த மாதிரி போடுறதுனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா தாளிச்சாச்சு. இதோடு போட்டு நல்லா மசிச்சுக்கலாம்.